ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் திவி. இன்றைக்கி நம்ம காரப்பான பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த சிக்கனில் கொஞ்சம் தனி மிளகாய் பொடி, உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு ஆட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையானதெல்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் மல்லி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் 4 வரமிளகாய். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வாணலியில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி இதை நம்ம அரைச்சி பொடியாக எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சதை இப்போ நம்ம அரைச்சிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த உரலில் போட்டு ஒரு 10 பூண்டு இடிச்சுக்கலாம், நல்லா இடிச்சுக்கலாம். இப்போ இது கூட அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணி இதையும் சேர்த்து இடிச்சுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் நல்லா ஆயில் விட்டுக்கலாம். இந்த ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ப்ளஸ் பெரிய வெங்காயம் ரெண்டத்தையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்போ அது ரெண்டத்தையும் ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, பூண்டு ப்ளஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாவும் ஒரு கருவேப்பிலை 3 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், மிளகா பொடி போட்டு அந்த சிக்கன்ஸை இதோட ஆட் பண்ணி ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த கிரேவி நம்ம பண்ணும்போது இதில் தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா இதிலே நல்லா வதங்கட்டும். குக் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் 4 to 5 மினிட்ஸு. இப்போவே சிக்கன் ஒரு அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடி, இதை ஒரு கால்வாசி மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணிட வேணாம், கால்வாசி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். லைட்டாக தாங்க தெளிக்கணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது. லைட்டாக தெளித்து இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 4 to 5 மினிட்ஸ் அது குக் ஆகட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு குக் பண்ண விடணும். இங்கே பாருங்கள், இது கலரே பாருங்கள், நல்லா இருக்குது. இது நல்லா ஃப்ரை ஆனோனையும் கொஞ்சம் வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ நம்ம இன்னும் பேலன்ஸ் இருக்கிற மசாலாஸையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் மட்டும் வேகணும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிடும். நல்லா வாசனையே கமகமன்னு வருதுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நம்ம கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி.